السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن مثل عيسى عند الله كمثل آدم خلقه من تراب ثم قال له كن فيكون. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாம போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து என்னென்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அடுத்ததாக இந்த செய்தியை நாம் அறிவதற்கு முன்னால் இன்றொரு மிக முக்கியமான நாள். இந்த நாளில் தான் இது ரமலானுடைய 17ஆம் இரவு. இந்த நாளில் முஸ்லிம்கள் எதிர்பாராத வெற்றியை சுவைத்த நாள். பத்ர் களத்தில் கடுமையான போராட்டத்திற்கு பின்னால் முஸ்லிம்கள் மாபெரும் வெற்றியை ஈற்றி இஸ்லாம் ஜெயிக்க ஆரம்பித்த நாள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 13 ஆண்டு காலகட்டம் மக்காவில் தொடர் பிரச்சாரங்கள், கடுமையான அச்சுறுத்தல்கள், பல கொலைகள், பல்வேறு நாடு கடத்தல்கள், சொல்ல இயலாத எழுத இயல முடியாத துன்பங்களின் மொத்த உருவத்தையும் முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சந்தித்து மதீனாவில் வந்து உட்கார்ந்து கூட தொடர்ந்து 2 வருடங்கள் போராட்டத்துக்கு பின்னால் இந்த வெற்றியை அல்லாஹ் நல்கினான். பத்ர் களம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரியான போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற ஒரு பாடம் அல்ல. ஒவ்வொருவருடைய ஈமானையும் தட்டி எழுப்புகிற சம்பவங்கள் அதில் நிகழ்ந்திருக்கிறது. பத்ர் களத்தை பற்றி படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதிநுட்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீரம் எல்லாத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாக இந்த இரவில் மன்றாடினார்கள் என்பதை புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தனியாக பத்ர் போர் என்ற ஒரு புத்தகம் கூட வந்திருக்கிறது. எல்லாத்தையும் வாங்கி படியுங்கள். போகிற போக்கில் ரசூல்லா ஜெயிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க என்று ஒருவரி செய்தி அல்ல. விடிய விடிய அல்லாஹ்விடத்தில் பேசியிருக்கிறார்கள். கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரம் துவா செய்வதற்கே நமக்கு முடியல, அப்படி கையை ஏந்திட்டு ஓடிடுறோம். ஆனால் எவ்வளவு நெருக்கடி இருந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் இரவு முழுவதும் கையேந்தி கொண்டே இருந்திருப்பார்கள். அதுவும் எந்த அளவும் அவர் முடிக்கிறா கூட அவர் முடிக்கலை. அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துதான், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் நிறைய கேட்டுட்டீங்க, உங்கள் இறைவன் உங்களுக்கு பதிலளிப்பான் என்று ஆறுதல் கூறி முடிக்க வைக்கிறார்கள். அப்படி முடித்ததற்கு பின்னால் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அந்த பத்ர் களத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்தில் எதிரிகள் கொல்லப்பட போகிறார்கள் என்ற நற்செய்தியோடு அல்லாஹ் அன்றைய காலையை விடிய வைத்தான். இந்த இரவுல ரசூல்லா எப்படி வணங்கியிருக்காங்க என்பதற்கு ஒரு சின்ன உதாரணமே போதும். விடிய விடிய அல்லாஹ்விடத்தில் கெஞ்சிருக்கிறார்கள், இறைவா நீ மட்டும் இந்த மக்களை காப்பாற்றாமல் விட்டால்
இந்த பூமியில் உன்னை வணங்கக்கூடியவர்கள் எவருமே இல்லாம போயிடுவாங்க ரப்பே, உற்றாத என்று அல்லாஹ்விடத்துல கெஞ்சுகிறார்கள். காரணம், அதற்கு முன்னால் அன்சார்களிடத்தில் அவர்கள் செய்த ஆலோசனை, முஹாஜிர்களிடத்தில் அவர்கள் செய்த ஆலோசனை, அதெல்லாம் நம்ம ஒவ்வொருவருமே பாடம். நமக்கு சும்மா போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற பாடம் இல்லை. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, நம்ம தேடி வந்தது வேற, நம்ம ரக்குபு வியாபாரத்தை தான் தேடி வந்தோம். அல்லாஹ் செய்து அன்தும்பில் உதுவத்தி துன்யா வஹும்பில் உதுவத்தில் குஸ்வா வர்ரக்கபு அஸ்ஃபல மின்கும், நீங்கள் மேட்டுப்பகுதியில் இருந்தீர்கள், அவர்கள் கீழே இருந்தார்கள், ஆனால் இதற்கு நடுவாக வியாபாரம் போயிடுச்சு. வலவு தவாஅத்தும் லஹ்தலஃப்தும் ஃபில் மியாத், அந்த நாளை நீங்க சந்திப்பதில் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள். ஏன்னா நம்ம வந்தது வியாபார கூட்டத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பேரை எதிர்த்து போராடி போயிடலாம்னு, ஆனா வந்து நிற்கிற படையோ ரசூல்லா துல்லியமா கணிச்சார்கள். சும்மா ரசூல்லா கணக்கு தெரியாதவங்களாம் இல்லை, எத்தனை ஒட்டகம் மறுக்கப்படுது என்பதை வைத்து அவர் ரசூல்லா சொன்னாலும் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். கூப்பிட்டு கேட்டாங்க. ரசூல்லா தொழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தரை புடிச்சுட்டு வந்துட்டாங்க சஹாபாக்கள். அவரு உண்மையை சொல்லுன்னு அடிக்கிறாங்க. அவர் உண்மையை சொன்னா விடுறாங்க, ஆனா அவர் பொய் சொன்னா விடுறாங்க. உண்மையில எனக்கு தெரியாதுங்கிறாரு, அடிக்கிறாங்க. தெரியும் சொன்னோன்னே விட்டுறாங்க. இப்போ ரசூலா தொழுதுட்டு சொன்னாங்க, அவர் உண்மையை சொன்னா அடிக்கிறீங்க, ஒரு பொய் சொன்னா விடுறீங்க. அந்த கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது? அவர் சொன்னார், இத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுது. அப்படியானால் 1000 பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு ஒட்டகம் எத்தனை பேர் சாப்பிட முடியும், அது போர்க்களத்தில் சாப்பிட முடியும் என்பது இதுக்கு முன்னால் போர்க்களத்தையே சந்திக்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரியூட்டா சொன்னார்கள். அவ்வளவு பேர் தான் வந்திருந்தார்கள். சரி, வந்துதாங்க. இப்ப அன்சார் முஹாஜிர்கள்ட்ட போறாங்க, என்ன செய்யலாம்? அவங்க சொல்றாங்க, முடிச்சிடலாம், ஒன்று வாழ்வாசாவா, இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களும் வந்துட்டாங்க, நம்மளும் வந்துட்டோம். இதுல அவங்க ஜெயிச்சா இவங்க ஜெயிக்காங்களா, அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை, சண்டை நடந்தே தீரும், சண்டை நடத்துவோம்ட்டாங்க, யுத்தம் நடத்துவோம்ன்றாங்க. ஏன்? இவங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் 80 பேர் தான் இருந்தாங்க. எவ்வளோ பேர் தான்? 80 பேர் தான் இருந்தாங்க. 70ல இருந்து 80ன்றாங்க அக்ரியூட்டா. ஆனால் இதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எண்ணிக்கை யாரு? அன்சார்கள். அன்சார்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் தெரியுமா? ரஹீக்குல் மக்தூம்ல ஒரு செய்தி வருது, அன்சார்கள் இஸ்லாத்திற்கு வந்ததே சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு தான். அவங்க 6 இளைஞர்கள் பேசிக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு வந்துட்டு, நம்ம ஹவுஸ் ஹசரஜ் சண்டை எப்பத்தாப்பா நிற்கும், நம்ம ஊர்ல எப்பதான் அமைதி நிலவும், எப்பதான் நாமளும் மற்ற மக்களை போல சுகபோகமாக வாழ முடியும் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். இரவுல மறைஞ்சிருந்து கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க, நீங்க பேசுனதையெல்லாம் நான் கேட்டேன், நான் சொல்லுகிற கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். நான் எதை எதிர்பார்த்தது? சண்டை இல்லாமல் இருக்கு. இப்ப கூட்டுட்டு போய் அந்த வருஷம் போயிட்டாங்க, அடுத்த வருஷம் தான் ரசூல்லா போனாங்க. இப்ப ரசூல்லா போய் 1 வருஷத்துல பத்ருக்கும் இந்த ரசூல்லா போதிக்கும் இடையில நடந்த யுத்தங்கள் மட்டுமே சுமார் நிறைய யுத்தங்கள், சின்ன சின்ன சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. வருவார்கள், அடிப்பார்கள், ஓடிடுவார்கள், இப்படி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அதுல எண்டு எது? பதிர்களம். இப்ப பதிர்களத்துல அன்சாரிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சின்னதுக்கு பயந்து பெரிய இது மீனுக்கு பயந்து முதல வாயில மாட்டின மாதிரி ஆயிப்போம் மாச்சு. ஏன்னா சின்ன சின்ன நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப ஒட்டுமொத்த மக்கத்து குறைஷிகளும் மொத்த பெரிய படையோட வந்து நின்றுட்டான். என்னடா செய்யுதுன்னு அவங்க நினைப்பாங்கன்ட்டு தான் ரசூலா நினைக்கிறாங்க.
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ணாங்க, என்ன செய்யலாம். திருப்பி திருப்பி கேட்குறாங்க, சண்டை போடலாமா, யுத்தம் செய்யலாமா வேணாமா, யுத்தம் செய்யலாமா வேணாமான்னு. எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்ற மனநிலையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் அன்சார்களுடைய தலைவர்கள் வந்து பேசினாங்க. சாதி இப்னு உபாதா, சாதி இப்னு முஆத் போன்ற பெருமல் சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நாங்க சண்டைக்கு பின்வாங்குற மாதிரியே தோரணையில பேசிட்டு இருக்கீங்களே, நாங்கள் உங்களை நம்பினோம். எதற்காக என்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இல்லை, நீங்க எங்களை கூட்டு அப்படியே நடுக்கடலுக்கு கொண்டு போய் கீழே குதிங்கன்றாலும் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரசூலுல்லாவை நம்புறதுன்னா அதான் நம்பிக்கை. அதோட எப்படி மூசாவுக்கு அவருடைய தோழர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லுவோம்னு நாங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களும் அல்லாஹ் போய் சண்டை போடுங்க, நாங்கள் உட்காந்து ஆடியன்ஸாக இருக்கிறோம்னு சொல்லுவோம்னு நினச்சிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்து முடிப்பதற்கு முழு தயாராக இருக்கிறோம், யுத்தம் செய்வோம். சரி, யுத்தம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி அமைக்கிறாங்க பாருங்க, ஒட்டுமொத்த படையையும் முன்ன பின்ன என்று அமைச்சிட்டு பின்னாடி ஒரு சின்ன குன்றுல ஒரு பரன் போட்டாங்க. போட்டு சாதிபுன் முஆத் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காலை விடிய போகிற காலை என்பது ஏனைய காலை பொழுத போல இல்லை. முஆத் இப்னு ஜபலுடைய அந்த வார்த்தையை பாருங்க, யா ரசூலல்லாஹ், சந்திக்க போறது யுத்தகலம், நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் முழுமையாக வந்து நின்றிருக்கிறோம். இங்கு எதுவென்றாலும் நடக்கலாம், அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு வெற்றி தான் என்று அமைதியில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாடம். இங்கு தோல்வியும் கிடைக்கலாம், வெற்றியும் கிடைக்கலாம். ஒருவேளை ஜெயிச்சா அது அல்லாஹ்வுடைய நாட்டம், தோற்கிற முகம் வந்துவிட்டால் இதோ இந்த பரனில் நீங்கள் இருங்கள், இந்த இடத்துல இருங்கள். அந்த பரனை காட்டி சொல்றாரு, சின்ன கூடாரம் 4 கால் ஊண்டி அதுக்கு மேலே ஒரு கட்டைகளை வச்சு மேலே ஒரு சூழாவை உட்கார வச்சிருக்காங்க. இங்க இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. ஒருவேளை முஸ்லிம்களுக்கு நாம் விரும்பாத ஒன்று நடந்தால், தோல்வின்னு சொல்ல, விரும்பாத ஒன்று நடந்தால் இப்படியே இறங்கி பின்புறமாக மதீனா போயிருங்க, அங்கு உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய எங்க தோழர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு படை தளபதியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற முறைமைகள் எல்லாம் இவ்வளவு நடக்குது. காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எதிரிகள் துவம்சமாகி விட்டார்கள். வெற்றி வகை அல்லாஹ், அதான் இது தஸ்தாகை சொன்னார். அப்படி உங்களுக்கு அந்த புக்கம் கிடைக்கலாட்டி இன்னொரு குறிப்பு கொடுக்குறேன். சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால் எடுத்து படிங்க. பதிர்களத்தை பத்தி மட்டும் பேசுகிற சூரா அதுதான். பதிர்களத்தையே தான் அல்லாஹ் பேசுறான். அதுல என்னென்ன நடந்துச்சு என்பதை விலாவாரி அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி கொடுத்துருக்கான் இந்த மூமின்களுக்கு. ஆனா பதிருக்கு என்னப்பா பதிரில் என்ன பண்ற, ரசூலா ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? ஒன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை விரும்புனீங்க, நாம எதை விரும்பணும், எதுக்கு விரும்பணும், இப்படி விரும்புறது மூலமாக என்னென்ன இழப்பு, உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் பேசுறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், உங்க ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்து கொண்டே இருந்தீர்கள். ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்து, அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அந்நியனியாக வரக்கூடிய மலாயிக்கத்துமார்கள் 1000 பேரை இறக்கி உள்ள விட்டோம். இப்ப மூமின்கள் கூட போயிட்டாங்க, 1000 மலக்குகள் இப்ப 1300 ஆகி போச்சு. அவன் வேற 1000 தான். அதோட மட்டும் இல்ல, 3000 மலக்கு இறக்கணும்ன்றான்ல. அடுத்து வந்தாங்க, வந்து இறங்கி பதிர்களத்துல அற்புதங்கள் நிகழ்ந்து ஜெயிக்கப்பட்டன்னா இரவு, இந்த இரவு அல்லாஹ்விடத்துல முஸ்லிம்களுக்காக துஆ செய்யுங்கள். எப்படி பதிர்களத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து முஸ்லிம்களை மகிழ்வித்த ரப்பே, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் அகற்றி வருகிற பெருநாளையாவது மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு உதவி செய்யும். குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லிம்களை காப்பாற்று ரப்பே என்று கையேந்த வேண்டிய சமூகம் இந்த சமூகம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அல்ல, லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வீடு இல்லாமல், உணவு இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல்,
உடுத்த உடை இல்லாமல், என்ன ஆகுமோ என்ற எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் ரப்பு மட்டுமே நம்பி இந்த நூற்றாண்டிலே இத்தனை கோடி முஸ்லிம்கள் இருந்தும் நிருகதையற்று நிராயுதபாணிகளாக பலஸ்தீன் முஸ்லிம்கள் விடப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் யாரிடத்தில் விடப்பட்டிருக்கிறார்கள்? எந்த ஈவு இரக்கம் இல்லாத கொஞ்சம் கற்பாறைகளை விட கடின உள்ளம் படைத்த யூதர்களிடத்துல அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்யுமாறு கேட்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக நம்ம தலைப்புக்கு வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபர்ஸ்ட் சந்திக்க போகிற முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய பாக்கியவான்கள். என்ன பாக்கியவான்கள்னா, நான் அதான முடிச்சோம் யார் அந்த முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் 3 அணியினர் எதிரிகளோட சண்டை செய்வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுவும் குறிப்பா தஜ்ஜால் இருக்கிற போது, அதுவும் எதோட? துருக்கியோட. அதுல முதல் அணியினர் பின்வாங்கி விடுவார்கள், பின்வாங்கிடுவாங்க. அவங்கள அல்லாஹ் ஒரு காலும் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது அணியினர் முஸ்லிம்கள்ல 3 பங்கா வச்சு, அணி இல்லை 3 பங்கு, முதல் பங்கு பின்வாங்கிரும், தோற்றுடுவார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னொரு குரூப்பினர் போரில் கொல்லப்படுவார்கள். போற முஸ்லிம்கள்ல 3ல் 1 பங்கு பின்வாங்கி ஓடிடுவார்கள், இவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னொரு பங்கினரை கொல்லப்படுவார்கள். அவர்கள் இந்த பூமியிலேயே சிறந்த சுகதாக்களாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். 3வது ஒரு அணியினர் தான் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் பட்ட துன்பத்தை சொல்லி மாளாது, அவ்வளவு இன்னல்கள்ல போய்த்தான் ஜெயித்திருப்பார்கள். ஏன்? தஜ்ஜாலை எதிர்த்து போராடுறது என்பது அவ்வளவு இலகுவானதில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஈசா நபியை அவர்கள் சந்திக்கிற போது ஈசா நபி ஆறுதலாக அவர்களுடைய முகங்களை அப்படியே வருடி விடுவார்கள். அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்க பெரிய பாக்கியம், ஆறுதலாக. ஏன்? நபி இல்லாமல், எந்தவித வழிகாட்டக்கூடிய பெரும் படைகள் இல்லாமல் நிராயுதபாணிகளாக மஹ்தி பின்னால் போன இந்த படையினர் தஜ்ஜாலையே எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த போராட்டத்தின் உச்ச வடிவமாக அவர்களை அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தரவி கொடுத்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பின்னால் அந்த முஸ்லிம்களை எந்த ஒரு தீங்கும் ஏற்பட விடாமல் பாதுகாப்பான். இந்த முஸ்லிம்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழப்போகிற முஸ்லிம்கள். இவர்கள் தான் என்ன செய்ய போகிறார்கள்? ஈசா நபிக்கு தொழுகை நடத்த போகிறார்கள். சரி, ஈசா நபி முடிஞ்சு காலம், இந்த 40 ஆண்டு காலகட்டம் முடிஞ்சு ஈசா நபி இயல்பான மரணம் தான் அடைவார்கள், ஷஹீதாக மாட்டார்கள். ஷஹீது யார்? நபி ஏற்கனவே யூதர்கள் கொண்டு குவித்த நபிமார்கள் நிறைய, அந்த லிஸ்ட்ல ஈசா நபி கிடையாது. அங்கேயே அல்லாஹ் ட்விஸ்ட் தான் வைக்கிறான். இவனுக்கு கொண்டு ருசி கண்ட போலுவான். மீண்டும் அந்த தலைவர்களை பூரா பாருங்களேன், ஈஸியா கொல்ல முடியுதுல. எத்தனை யுத்தம் இப்ப உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்துகிட்டே தானே இருக்கு 3 வருஷம். ஏதாவது ஒரு தலைவரை கொண்டிருக்காங்களா? இவனும் கொல்ல மாட்டான், அவனும் கொல்ல மாட்டான். ஆனா அவன் யூதன், யார்? உக்ரைன்ல இருக்கிறவன். அவன் பல தடவை அட்டாக் பண்ணிட்டான். யார? புட்டினையே நேரடியாக அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனா புட்டின் நினைச்சா இந்த செலன்ஸுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் நைட்டு கூட தாங்க மாட்டான். புட்டினுடைய அனைத்து பவர்களை பயன்படுத்தி ஜெலன்ஸ்கியை முடிக்கணும்னு நினைச்சா ஒரு இரவு கூட ஜெலன்ஸ்கி தாங்க மாட்டான். ஆனா தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இன்னொரு தலைவர்களையோ தூதர்களையோ கொல்ல நினைக்கவே மாட்டாங்க, யூதர்களை தவிர. இவன் தான் என்ன பண்ணுவான்டா, டார்கெட் பண்ணி தலைவர்களவா கொல்லுவான். ஏன்னா இவனுடைய இயல்பே அப்படித்தான். நபிமார்களை கொண்ட ருசி, அந்த சைத்தானுடைய அந்த பிம்பம் இருக்கிறதுனால அதவே செய்வான்.
அதனால இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவே முடியாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயல்பான மரணம் அடைவார்கள். அந்த மரணத்துக்கு முன்னால் செல்வம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பூமி பழைய நிலைக்கு திரும்பிவிடும். நற்செய்தியா பார்ப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த என்னென்ன நிகழும் என்று சொல்லிட்டோம். என்னென்ன மிருகங்களுக்குள்ள சண்டை வராது. இன்னொரு மிருகம் சிங்கம் ஒட்டகத்தை சாப்பிடாது. அதே போல சிறுத்தை மாட்டை சாப்பிடாது. ஓநாய் ஆட்டை சாப்பிடாது. சிறுவர்கள் பாம்போடே விளையாடுவார்கள். அந்த பாம்பு அவர்களுக்கு தீங்கு செய்யாது, பாம்பு இவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். இரண்டு பாம்பை அவர்கள் மக்களும் கொல்ல, சின்ன பிள்ளையும் கொள்ளாதுங்க. அதே நேரத்தில் பாம்பு இந்த சின்ன பிள்ளைகளை ஏதாவது தீண்டிடுமானா அதுவும் செய்யாது. இந்த அளவுக்கு அமைதியும் இணக்கமும் அன்பும் பொழியும். இன்னொரு பக்கம் பூமி யஊதுல் அர்து, பூமி அது ரிவர்ஸ் ஆயிரும். ரிவர்ஸ் ஆயிரும்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பலாவும் நீங்கி பலங்களும் கனி வர்க்கங்களும் அதே போல தானியங்களும் பெருகெடுத்து ஓடும். ஒரே ஒரு மாதுளம்பழ ஓட்டில் அந்த அந்த தோளில ஒரு சமூகமே கொடை பிடிச்சுக்கணுமா. அப்படின்னா அந்த மாதுளம்பழம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த மாதிரி பயிரும் போல. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மள மாதிரி இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கைக்குள்ள எவ்வளவு இருக்கும், சீடை மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் எவ்வளவு 60 முழம், அவருடைய கை எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த கையில போய் இந்த நம்ம கையில வைக்கக்கூடிய மாதுளம்பழத்தை அப்படி கொடுத்தா இப்படி வாங்கி பார்த்துட்டு என்னடா இது சீடம் மிட்டாயா இருக்குன்னு தூக்கி வாயில போட்டுருவாரு. அவருக்கு எப்படி இருக்கணும், நல்லா பெருசா இருக்கணும். அப்பதான் எடுத்து உரிச்சு தூக்கி போட்டு அவர் சாப்பிட்றதுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஆக்கிடுவார். அப்போ பால், ஒரு ஆட்டு பால் ஒரு சமூகத்துக்கே போதுமானதான். லால்பேட்டைக்கு பால் தேவைன்னா ஒரு ஆடு போதும். இத்தனை மாடு இத்தனை ஆடெல்லாம் தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரே ஒரு ஆடை கொண்டு வந்து, அது மாடு கூட இல்லை, எது ஆட்டுப்பால். இன்னைக்கு மருந்து கூட கிடைக்க மாட்டேது. மாட்டுப்பாலில் சில மருந்து சாப்பிடணும்னா ஆட்டுக்காரங்களை போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அதுவும் எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு டம்ளர் கொடுப்பாங்கன்றீங்களா? ஒரு டம்ளர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் 1/4 டம்ளர் கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்டு குட்டிக்கு வேணும்ப்பா, உனக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. அந்த 1/4 டம்ளருக்கே ஏங்கும். ஆனால் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்துக்கே பால் கலக்கிற மடியாக மாற்றுவான். இதை இவங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா வியாக்கணம் கொடுக்கப்பாங்க. வியாக்கணமெல்லாம் இல்லை, நடக்கும், யதார்த்தமா நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே அந்த முஸ்லிம்கள் நோவினை பெற மாட்டாங்கன்னா பாலுக்கு பஞ்சம் இருக்காது, உணவுக்கு பஞ்சம் இருக்காது, கனி வர்க்கங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மக்கள் கொடுக்கிறத வாங்குறதுக்கு இயலாமல் அவங்க தங்களுக்குள்ள இருக்கிறதே போதுமான அளவுக்கு அவர்கள் திருப்தியோடு வாழ்வார்கள். அந்த காலம் சொர்க்கத்தினுடைய காலம். தஜ்ஜாலை சந்திக்க கூடாதுன்னு ஆசைப்பட்ட முஸ்லிம்களுக்கு ரசூலா எச்சரிக்கிறாங்க. அதே நேரத்தில் தஜ்ஜாலுக்கு பின்னால் வரப்போகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நம் சந்ததிகளில் எவராவது இருந்தால் இந்த பெரும்பாக்கியத்தை அடைவார்கள். ஒன்று சொல்லிட்டு போகணும். இப்படி ஈசா நபி வந்தாங்கன்னா பொறுத்துக்க 7 ஆண்டு பஞ்சம் நிகழும். தஜ்ஜாலுடைய கொடுமையினுடைய உச்சத்துல போய் ஒரே ஒரு கறி துண்டு, பலஸ்தீன்ல சிறிய யுத்தத்துல ஒரு பிள்ளை சொல்லுச்சு, நீ இறைச்சியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. இது நான் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகணும். சனத்தன் நிஸ்பு சனத்தை அப்படின்னு எப்படி சொல்லுது? ஒரு சின்ன இறைச்சி துண்டை நான் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்றது. அப்படியே மூஞ்செல்லாம் வெளிரி போய், முடியெல்லாம் களைஞ்சு போய், கண்ணெல்லாம் குழி விழுந்து போய், கண்ணமெல்லாம் ஒட்டி போய், வறுமையின் உச்சத்தில் தெரியுது அந்த பிள்ளை. எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க. அப்பா எங்க? ஷஹீத். அம்மா எங்க? ஷஹீத். யார் கொண்டவர்கள்? கொண்டவர்கள் யார்?
இந்த ஈரானுடைய ஆயுதம் தான். ஈரானுக்காக இன்னைக்கு முஸ்லிம்கள் வருந்து கட்டிட்டு எதுக்கு நிற்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டுது. எதுக்கு பின்னால நிற்கிறதே தெரியல. ஏன்னா குழப்பம், அவ்வளவு குழப்பம். இவன் தான் கொடுத்தான், ஆயுதங்களை பூரா கொடுத்து கொள்ளுடான்னா பசார் கொண்டு குவிச்சான். முஸ்லிம்களை கண்ணை கட்டி கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு முன்னால, நம்ம தொழுதுட்டு இருந்த வஜ்ருக்கு வந்தீங்கன்னா தொழுதுட்டு வீட்டுக்கு போட்டு வருவீங்கல்ல, அப்படி வந்த முஸ்லிம்களை அப்படியே ஃபுல்லா கண்ணை கட்டி கையை பின்னாடி கட்டி கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு முன்னால குழியை தோண்டி உள்ள தள்ளி டொப்பு 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 டொப்புன்னு சுட்டாரு. போனவர்கள் வீட்டுக்கு வரல. ஃபஜ்ர் தொழுதுட்டு தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, டீ போட்டு எதிர்பார்த்தா யாரும் வரல. அவளை கொண்டு 6 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்து இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பட்டமா இன்னைக்கு முஸ்லிம்கள் கொடுக்குறாங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நஊது பில்லாஹ். கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தலைவர்களும் போட்டுக்கிட்டு இல்லை நியாயத்தின் பக்கம். என்னப்பா நியாயம்? பலஸ்தீனுக்கா என்ன நிக்கிறாரு சொல்லுங்க. பலஸ்தீன் பிரச்சனையை ஈரான் உள்ள நுழையணும்னால் எப்பயோ தீர்க்கப்பட்டிருக்கும். இதை முஸ்லிம்கள் நாம புரிஞ்சுக்கிறணும். 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு பலஸ்தீன் முஸ்லிம்களை அரபுகள் எப்பயோ தயார்படுத்தியிருப்பாங்க. அரபுகள் அதுக்கான வழிவகைகளை செஞ்சு இந்த வெஸ்ட் பேங்கை பிரித்து ஒரு நாடாக பலஸ்தீனாக அங்கீகரித்து கையில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க பைத்துல் முக்தஸ் வரைக்கும். ஆனால் என்ன தெரியுமா, ஈரான் அவனுக்கு பிரச்சனை. முஸ்லீம் உம்மாவில் ஊடுருவ முடியல அப்படி என்று அவன் உள்ள நின்றுகிட்டு நம்மளை போட்டு கொண்டு குவிச்சதை எல்லாத்தையும் திருப்பி அதுக்குள்ளே. அதனால அதுக்குள்ள நீங்க முடிஞ்ச அளவு பேசாம மௌனமா இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பாவத்தை தான் சம்பாதிப்பீங்க. அதுக்குள்ள போதும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் முடிஞ்ச உடனே என்ன நிகழும் என்றால், இமாம்கள் சொல்றாங்க, ஈசா நபியுடைய மரணம் முடிஞ்ச கொஞ்ச காலத்திலேயே அல்லாஹ் பூமியை அழிக்க ஆரம்பிப்பான். அப்படி அழிப்பதற்கு முன்னால் என்ன செய்வானா, சிரியாவிலிருந்து ஷாம் தேசத்திலிருந்து ஒரு தென்றலை அல்லாஹ் அனுப்புவான். புயல் காற்று இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். புயல் காற்று அடிச்சு வாரி சுற்றிட்டு போகாது. ஒரு தென்றல் வரும். தென்றல்னா அனுபவிச்சிருக்கீங்களா? சரியான அளவில் நீர் பதமும் சரியான அளவில் சூடும் அப்படி மேலே பட்டாலே இதமாக மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற அந்த காற்று வரும். வந்து முஸ்லிம்களை, எல்லா முஸ்லிம்கள் எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் வரைக்கும் அவர் மீது படும், அவருடைய அக்களுக்குள்ள நுழையும், அவரை ஷஹீதாக்கும். அவர் கொண்டு முடிச்ச பின்னாடி ஈசா நபி போனதும் இந்த முஸ்லிம்களும் கொஞ்ச காலத்திலேயே மூத்தாயிருவார்கள். அடுத்து பூமி இன்ன பெரிய அடையாளங்களை சந்திக்க ஆரம்பிக்கும். இந்த பெரிய அடையாளங்கள் என்ன? அந்த பெரிய அடையாளங்கள் நடக்கிற போது பூமி எவ்வளவு பெரிய அதாபை சிந்திக்க போகிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அவைகளை பார்த்து படிப்பினை பெறுவோம். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். பத்ர் சஹாபாக்களுக்காக துவா செய்வோம். பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக துவா செய்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.